மத்தேயு 12:42. தென் தேசத்து ராஜஸ்திரீ பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள் என்றார். இப்போ யாரை காட்டிலும் பெரியவர் சொல்றாரு? சாலமோனை காட்டிலும் பெரியவராய் இருக்கிறார். சாலமோன் எந்த விதத்துல பெரியவனாய் இருந்தான்? அவன் ராஜாவாய் இருந்தான் இல்லையா? தாவீதுக்கு அடுத்தபடியா சாலமோன் ராஜாவாய் ஆட்சி செய்தான். இஸ்ரவேல் ஜனங்களை ஆட்சி செய்தான். அவன் எப்படிப்பட்ட ராஜாவா இருந்தான்? ஞானத்திலும் ஐஸ்வர்யத்திலும் பெரியவனாய் இருந்தான். அவன் தாவீதுக்கு அப்புறம் ராஜாவான பிறகு எப்படி கேட்கிறான்? கர்த்தரிடத்துல விண்ணப்பம் பண்றான். என்னன்னு? உம்முடைய ஜனங்களை ஆட்சி செய்ய எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 7, 8, 9 ஆகிய வசனங்கள். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோவென்றால் போக்கும் வரவும் அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். அவன் சிறு பிள்ளையா இருக்கும் போதே அவனை ராஜாவா ஆக்கிட்டாங்க. சிறு பிள்ளைன்னு சொன்னா ஒன்றும் அறியாத வயது, ரொம்ப சின்ன பையன்லாம் இல்ல. நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்களாம்? எண்ணிக்கைக்கு அடங்காதவர்களாய், இலக்கத்திற்கு உட்படாதவர்களாய், திரளான ஜனங்களாய் இருக்கிறார்கள். அந்த ஜனங்களுக்கு நான் ஒரு ராஜாவாய் என்னை நியமித்திருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். எதுக்காக அவன் ஞானத்தை கேட்கிறான்? நியாயம் விசாரிப்பதற்காக ஞானத்தை கேட்கிறான். இவ்வளோ ஜனங்களுக்கு ராஜாவா இருக்கிறதுனா கொஞ்சம் கஷ்டமான காரியம். எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு நீர் ஞானத்தை தாரும் அப்படின்னு சொல்லி அவன் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். அப்போ கர்த்தர் என்ன சொல்றாரு? வாசிப்போம் 12ஆம் வசனம். உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்போதும் இல்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. எப்படி சொல்றாரு? அவன் கேட்கிற அந்த ஞானத்தை நான் தரேன்னு சொல்றாரு. கேட்காத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தருவேன்னு சொல்றாரு. அப்போ அவன் ஞானத்தில் பெரியவனா இருந்தான், ஐஸ்வர்யத்திலும் மகிமையிலும் ரொம்ப பெரியவனா இருந்தான். அந்த ராஜாக்கள் லிஸ்ட்ல எடுத்து பார்த்தோம்னா சாலமோனுடைய ஆட்சி காலம் அவ்வளோ செல்வ செழிப்பா இருந்தது. வெள்ளி ஒரு பொருட்டாக கூட எண்ணப்படவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய ஞானத்தை கேட்பதற்காகவும் அவனுடைய பொக்கிஷங்களை பார்ப்பதற்காகவும் உலகத்துல இருக்கிற அநேக தேசங்கள்ல இருந்து ராஜாக்கள் வருகிறார்கள். அப்போ வந்த ஒரு ராஜஸ்திரீ தான் சேபாவின் ராஜஸ்திரீ. அவ வந்து பார்த்துட்டு அந்த ஞானத்தை பார்த்துட்டு பிரமிச்சு போறா. இவ்வளோ விஷயத்த எனக்கு சொல்லவே இல்லை, நான் கேள்விப்பட்டது கொஞ்சம் தான் அப்படின்னு சொல்லி அவ பிரமிப்படைறா. அப்படிப்பட்ட சிறந்த ஞானத்தை கர்த்தர் சாலமோனுக்கு கொடுத்திருந்தார். அதனாலதான் இந்த இடத்துல சொல்றாரு, நியாய தீர்ப்பு நாள்ல அந்த ராஜஸ்திரீ வந்து உங்களை குற்றம் சுமத்துவாள். அப்படிப்பட்ட கேடான சிந்தனை உள்ளவர்களா நீங்க இருக்கிறீர்களா? உங்களை கண்ணால கண்டு கூட நீங்க விசுவாசியாம இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி இயேசு இங்க சொல்றாரு. ஏன் அவர் பெரியவரா இருக்கிறார்? சாலமோனின் ஞானத்தை காட்டிலும் கிறிஸ்துவின் ஞானம் பெரிதா இருக்கிறது. ஏன்னா அவரே ஞானமா இருக்கிறார். அநேக இடங்கள்ல அவரை வந்து சோதிக்கும்படியாய் நிறைய கொஸ்டின்ஸ் அவரை கேள்வியே கேட்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவ எப்படியெல்லாம் அவரை சிக்க வைக்கலான்னு கேள்வியை கேட்கிறாங்க. ஒரு நாணயத்தை கொடுத்து இந்த நாணயம் வந்து யாருக்கு சொந்தம், ராயனுக்கா தேவனுக்கா அப்படின்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்து இதுவே நம்ம கிட்ட ஒரு நாணயத்தை கொடுத்து இது யாருக்கு சொந்தம், கடவுளுக்கு சொந்தமா இல்ல ராஜாவுக்கு சொந்தமா நம்ம கிட்ட கேட்டிருந்தோம், நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம்? ஒரு நாணயத்தை வச்சுட்டு திகைச்சிருப்போம் இல்லையா? நம்ம பயந்துருப்போம் இவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல கொஞ்சம் கூட
பயப்படல, தயங்கல. அவர் எடுத்து என்ன சொல்றாரு, இதுல யாருடைய முத்திரை இருக்கிறது? ராயனுடைய முத்திரை. அப்போ ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடையது தேவனுக்கும் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி அற்புதமா அங்க ஞானமா அவர் பேசும்போது எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. இவர் எப்படியாவது மடக்கலான்னு பார்த்தா இவ்வளவு ஈஸியா அவர் பதில் சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கர்த்தர் இந்த காசை விரும்புகிறவர் அல்ல, நம்மளுடைய இருதயத்தை விரும்புகிறவர் அப்படின்றத சொல்லாம கிறிஸ்து அந்த இடத்துல ஞானமாய் அவர்களுக்கு பதிலளிக்கிறார். ராயனுக்கு தான் இந்த காசு தேவை, தேவனுக்கு காசு தேவையில்லை. இந்த காசை எடுத்துன்னு போய் ராயனுக்கு கொடு. தேவனுக்கு நீ என்ன செலுத்தணுமோ, அவருக்கு துதியும் கனமும் மகிமையும் செலுத்தணுமோ அதை நீ செலுத்து தேவனுக்கு. தேவன் உன்னுடைய இந்த காசுல அவர் பிரியப்படுகிறவர் அல்ல, உன்னுடைய துதியிலும் கனத்திலும் மகிமையிலும் தான் அவர் பிரியப்படுகிறவர். அப்போ சாலமோனின் ஞானத்தை காட்டிலும் அதை பார்த்து அவ்வளோ ஆச்சரியப்பட்ட அந்த ராஜஸ்திரீ இப்ப கிறிஸ்துவின் ஞானத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கு? அதை காட்டிலும் அற்புத விதமா இருக்கிறது. அப்போ சாலமோனை காட்டிலும் நான் பெரியவன் அப்படின்றத சொல்றாரு இந்த இடத்துல. வேற எதுல பெரியவரா இருக்கிறார்? ஐஸ்வர்யத்துல அவர் பெரியவரா இருக்கிறார் இல்லையா? அவர் ஐஸ்வர்யவானா இருந்தும் நமக்காக சிலுவையிலே தரித்திரரானார். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார். அவர் தரித்திரர் அல்ல, இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார். நம் நிமித்தம் அவர் தரித்திரரானார். எதுக்காக? நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு அவர் தரித்திரரானார். அப்போ சாலமோனின் ஐஸ்வர்யத்தை காட்டிலும் இயேசு கிறிஸ்து அதிக ஐஸ்வர்யவானா இருக்கிறார். அப்போ சாலமோனை காட்டிலும் இவர் பெரியவர் தானே, மகிமையை தருவேன்னு சொல்றாரு. அப்போ தேவன் இவருக்கு மகிமையை கொடுத்து வைத்திருக்கிறார். யாருக்கு? கிறிஸ்துவுக்கும் மகிமையை கொடுத்து வைத்திருக்கிறார். சாலமோனின் மகிமையை காட்டிலும் கிறிஸ்துவின் மகிமை பெரிதா இருக்கிறது. இன்றைக்கு உங்களுக்கு அப்படிப்பட்ட ஞானம் தேவைப்படுகிறது என்றால் இயேசு கிறிஸ்துவை கேளுங்கள். ஞானம் அவரிடத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது ஞானம் உங்களுக்கு அருளப்படும். ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். யார்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும்? கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளணும். சாலமோன் எப்படி ஞானமாய் செயல்பட்டானோ, கிறிஸ்து எப்படி ஞானமாய் செயல்பட்டாரோ, அதே போல நாங்களும் இன்றைக்கு இந்த உலகத்துல ஞானமாய் வாழ எங்களுக்கு ஞானத்தை தருவீராக, எங்கள் செயலிலும் எண்ணங்களிலும் ஞானத்தை நீர் தந்தருளுவீராக அப்படின்னு கர்த்தரிடத்துல கேட்டு ஜெபிக்கும் போது அவர் உங்களுக்கு ஞானத்தை தர வல்லவராய் இருக்கிறார். ஐஸ்வர்யத்தை அவர் தர வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் ஐஸ்வர்யத்தை கேட்கும் பொழுது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உங்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார்.